விட்டுருங்க விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல, நாட் 6. எங்க சொல்லு. நாட்டு 6. வாயை தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடி மாசம் ஆக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட ஊதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்ச ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்பதாண்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவுட்ல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கைனா 5 ரூபாய், 2 கைனா 10 ரூபாய், 4 கைனா 20 ரூபாய், 6 கைனா 6 ஆரஞ்சு. ஆரஞ்சு சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும். போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி இருக்கியா? என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்குறதே 1 மார்க் தானே. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, நெச போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4 எனக்கு 1/4. அங்கதான் மாற்றம். தலைவனுக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா. அஞ்சு பாருங்க, பார்ட்டி வருது. பெரிய பார்ட்டி. மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக் போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஸ்டீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அத பத்தி? நாட் 6. நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா. நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. ஓவர் ஸ்பீட் எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா. யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ, வெயில் நேரத்துல விதண்டாத முன்னாடியா. நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸ்க்குன்னு போனா எக்கச்சக்கமா செலவாகலாம். ஐயா ஒரு 50 ரூபாய், ஒரு 50 ரூபாய். ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு 50 ரூபாய். ஏட்டை திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பக்கத்துல யாரு ஏட்டையா? ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ, இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம், காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏன்டா உன் வாயை வச்சு வருமானத்துக்கு எடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனும் துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபாய் இருக்கு? ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டிக்கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைக்கிருவோம். ஏமா, நிறுத்துமா சைக்கிள. ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். காத்து இல்ல. எங்க அப்பா சவரம் பண்ணிக்க போயிருக்காரா? இல்லங்க, சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, வீட்ல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. பாத்துக்கலாம். 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலயா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு போட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்காடா போயிருந்தோம். ஆமா, இவங்களே தான். சரி, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்ரா. அடிக்காதீங்க. தாங்க முடியல. தாங்க முடியல. ஐயோ, என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓட்டிட்டு இருந்தாங்களா? மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத. ஏண்டா, சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. ஷட் அப். காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா
கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா ஒண்ணும் சொல்லாத ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர், வர்ற வருமானத்துல அவருக்கு முக்காலு எனக்கு காலு. நீங்க குடுக்கறாருடா முக்காலு அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்ரூவரா மாறிடுறேன், முழுசா அவர் கொடுத்துருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா, இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போங்க. டோன்ட் டச். சோ தேவே, கம் ஆன் பிரதர். ஐயோ இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? மச்சான் 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காதுதான்? எடுத்ததுதான். அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த அந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்கு. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டாட, உடம்பு பூரா சொறி சரக்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க.
மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரிம்பல் ஆசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கப்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, அம்மா நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறீங்க, நான் ஒரு கோளாறு உட்கார வைக்கல. தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போம்மா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ, அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சேன்.